ஹலோ காய்ஸ், ரொம்ப மாதம் கழிச்சு மீட் பண்ணுறோம். சாரி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால. சரி வாங்க, ஸ்பைசி பூண்டு தோசை செய்த பார்க்கலாம். பூண்டு, அரை வெங்காயம், மிளகாத்தூள். நான் சக்தி மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எது இருக்காது எடுத்துக்கலாம். இது என்னோட கொழுப்பத்து தனம். அது என்னன்னா வீட்டில் செய்வாங்களே குழம்பு மிளகாத்தூள், அதையும் சேர்த்து போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு இடகுலமாக ஸ்பைஸ் அதிகமாக வேணும்னு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, தண்ணி ஊற்றி, உப்பு போட்டு மிக்ஸி ஆன் பண்ணி நம்ம கரகரன்னு அரைச்சி நல்லா அது பேஸ்ட்டாக வந்துடும். அதை நம்ம பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா செம்ம வாசனை நான் பேஸ்ட்டு. அடுத்தது பேனை ஸ்வீட் பண்ணதுக்கு தோசைக்கல்லை வைக்கிறோம். பேனு சூடானதும் அழகாக முருகலை மெலிசாக தோசை ஊற்றணும். நான் கொஞ்சம் தடியாக ஊற்றின மாதிரி எனக்கு ஃபீலு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெலிசாக ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கல அதிகமாக, உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அந்த தோசை நல்லா வெந்தோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஆனால் கலரை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் ஸ்பைசி எப்படி இருந்திருக்கோன்னு. நல்லா திருப்பி போட்டு கரப்பா வாசனை வேக சொல்லி செம்ம வாசனை. அப்படி இருந்தது வாசனை. ஒரு தட்டில் போட்டு இது தொட்டுக்கு எதுவுமே வேணாம், ஏன்னா நம்ம பேஸ்ட்டே அப்படி வச்சுருக்கோம். சரி, அதனால் போட்டு எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்தேன் பாருங்கள். காரம் உச்சந்தலையிலும் உள்ளங்கால வரைக்கும் காரம். ஆனால் ஸ்பைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதிகமாக போட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்பைஸ் முடிஞ்சளவு கம்மியாக போடுங்க. நான் அதிகமாக போட்டது பார்த்தா வீட்டு மிளகாத்தூள் போட்டால் தான். அதனால் சரி, பாய், டேக் கேர் அப்படி மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. அடுத்து அந்த பேஸ்ட்டு வெறும் தோசையை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இதுக்கு அதுவே மேலுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறது, ஸ்பைஸ் அதிகமாக பண்ண அப்படி தான். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி வீடியோஸ் போட்டேன். டாட்டா, பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.